ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ப்ளவுஸில் நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து இந்த டிசைன் போடணும் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். வாங்க, இது எப்படி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு பார்த்துடலாம். இது பார்டர் டிசைன் தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் எடுத்துக்குங்க. பார்டர் டிசைன் சொல்லும்போது நீங்கள் ஸ்லீவ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நெக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்லீவில் நீங்கள் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இது எல்லாமே நான் 1 இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக நான் பென்னில் வரைஞ்சி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணும் போது நீங்கள் பென்சில் இல்லைன்னா அந்த சாக், டைலரிங் சாக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நான் எல்லாம் ஒரு இன்ச்சு நான் அட்டாச், ஒரு இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஃபுல் ஸ்லீவோ என்ன அளவோ அதுக்கேற்ற போல் மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க. இப்போ இந்த 1 இன்ச்சில் பாதி ஆஃப் இன்ச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இது மிடில் உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். இது ஒரு அளவெல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வரணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலேயே நான் 1 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் எத்தனை ட்ரையாங்கிள் வரைகிறீங்களோ அதுக்கேற்றப்பல 1 இன்ச்சு எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 லைனை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது 1 இன்ச்சு தான் இருக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலேருந்து இங்கே 1/4 இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். கீழே 1/4 இன்ச்சு எடுத்துக்கேன். இந்த ஒரே லைனில் 2/4 இன்ச்சு நான் எடுத்துருக்கேன். அதே போல் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சு எடுத்திருக்கேன், இங்கே 1/4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு லைன்லேயும் மிடில் 2/4 இன்ச்சு எடுத்திருக்கு. இதே போல் மெஷர்மெண்ட் எடுத்துக்குங்க. உங்களுக்கு அந்த டிசைனாக ஈவனாகவும் இருக்கும். உங்களுக்கு போடும்போது ஸ்டிச்சிங்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. இதே போல் லைன் மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பமான த்ரெட் எடுத்துக்கங்க. நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் எத்தனை ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியணுன்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஒரு எட்ஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்போது இப்போ அதே இடத்துல எந்த இடத்துல நான் எடுத்தனோ த்ரெட்டை அதே இடத்துல தான் நீங்கள் மறுபடியும் பஞ்ச் பண்ணி நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த நீடில் மேலே எடுக்கணும். கிளாத்தோட மேலே எடுத்துட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் நீடலுக்கு அடியில் விட்டு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும். ஏற்கனவே இந்த டிசைன் நீங்கள் நிறைய நம்மளுடைய சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் நிறைய நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த அழகாக ஒரு டிசைன் வந்துடுச்சு. இப்போ அதை நீங்கள் என்ன பண்ண மிடில் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் இந்த த்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இப்போது மறுபடியும் அந்த மிடில்லையே நீங்கள் இந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ணணும். இந்த த்ரெட்டு எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா 1/4 இன்ச்சுக்கு, அதே லைனில் நீங்கள் மறுபடியும் எடுத்து ஒரு கிராஸாக இந்த ஸ்டிச் நீங்கள் போடணும். டிஸ்டன்ஸ் பார்த்துக்குங்க, எந்த லென்த்துக்கு வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பல நீங்கள் இந்த ஸ்டிச் போடுங்க. இல்லை நீங்கள் இந்த சைடும் நம்ம சைடில் மார்க் பண்ணாப்போல் இங்கே எந்த இடத்துல நீங்கள் போட போகிறீங்களோ அங்கேயே இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிட்டும் போடும்போது உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவும் மறுபடியும் நம்ம மிடில் தான் நீங்கள் இது ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 3 நம்ம ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ டாப் இந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் மறுபடியும் நீங்கள் இந்த த்ரெட்டை எடுத்துட்டு அதை இந்த பாயிண்டில் பாருங்கள், எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அதே டிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே இருக்கிறாப்புல பார்த்துக்கிட்டு திரும்ப கீழ் நோக்கி நீடில் இருக்கிறாப்புல இருக்கணும். இப்போ இது எல்லாமே சேமாக இருக்கிறாப்புல நீங்கள் இந்த த்ரெட்டு நீங்கள் இருக்கிறாப்புல பார்த்துக்கிட்டு நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச்சு போடணும்.
இது வந்து எங்கேயுமே கொஞ்சம் போடும்போது எங்கன்னா உங்ககிட்ட மாட்டிக்கிச்சுன்னா, இந்த ஸ்டிச் மாட்டிக்கிச்சுன்னா அது அப்போ உங்களுக்கு அந்த டிசைன் வந்து அழகாக இருக்கா, த்ரெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பிரியும். ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கிறப்பல பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ மறுபடியும் மிடில்லே வந்து இந்த த்ரெட்டை வந்து பஞ்ச் பண்ணி நீங்கள் அடியில் வந்து எடுத்துக்கிட்டு வரணும். இப்போ இந்த த்ரெட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் நல்லா ஈவனாக பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இந்த சைடு போட்டுட்டோம். இப்போ இந்த சைடு போடும்போது என்ன பண்ணோன்னா, இங்கே த்ரெட்டு எடுக்கணும் பார்த்தீங்களா, எடுக்கும் போது இந்த லைனில் வந்து நம்ம எந்த சைடு போட்டோமோ அதுக்கு ஈவனாக இருக்கிற போல் கிராஸாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணு. இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எங்கே இது ஃபினிஷ் பண்ணமோ அதுக்கு ஈவனாக இருக்கிற போல் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். இல்லை முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கும், உங்களுக்கு வந்து பிரியாது, ஸ்டிச்சிங்காக வந்து உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல மறுபடியும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து இப்போ அடுத்த லைன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராகவே இருக்கிற போல் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் கிராஸாகவும் இருக்கணும். ஏன்னா நம்ம கீழ் நோக்கி தான் நம்ம போட்டிருக்கோம், ஒரு மாதிரி பெண்டு ஷேப்பில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த சைடு ஒரு டிசைன் அந்த சைடு ஒரு டிசைன் போட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஈவனாக போடும்போது உங்களுக்கு அந்த டிசைனும் வந்து அழகாக இருக்கும். திரும்ப வந்து இந்த மிடில்லே வந்து நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்னர் ட்ரையாங்கிளோட கீழே வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுவும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல கொஞ்சமாக நீங்கள் நீடில் வந்து விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ ஃபஸ்ட்டு அந்த மிடில்லே நீங்கள் வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டுருங்க. ஒரு அழகான டிசைன் வந்து நம்ம போட்டுட்டோம். இது வந்து பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சேம் கலர் த்ரெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்டர்னேட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், கோல்டன் கலர் த்ரெட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியே வந்து போல் இது கண்டினியூ வந்து உங்களுக்கு இதை போல் தான் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை வந்து இதே கலர் த்ரெட்டை வந்து இங்கே போடணும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கலர் வந்து நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்படியும் போடலாம். நீங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு பார்டரில் நீங்கள் ஃபுல்லாக போடும்போது சேம் கலர் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சேம் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம் ப்ளவுஸில். இல்லை ஆல்டர்னேட்டிவ் கலர் மாற்றி போடனாலும் நீங்கள் சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றப்பல நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போடலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து என்ன கலரோ அந்த கலர் யூஸ் பண்ணலாம், அடுத்த ட்ரையாங்கிள் வந்து வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ட்ரையாங்கிள்லேயே இதை போல் பாதி வந்து நீங்கள் ஹாஃப் என்ன பண்ணுங்கள், கலர் சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்பில் அந்த கலரை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே போல் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ், நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3 விதமாக உங்களுடைய ப்ளவுஸில் பார்டர்லேயும் நீங்கள் போடலாம், ஸ்லீவ் பார்டர் அண்ட் நெக்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து மிடிலில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மிடிலில் எப்படி யூஸ் பண்ணலான்னு வீடியோ திறந்து பாருங்கள், அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதே போல் த்ரெட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்குங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஐடியாக்காக தான் நான் இது எடுத்திருக்கேன். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் த்ரெட்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோமோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஷேப் கொடுத்து நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த பெட்டல் ஷேப்பு, அந்த இடத்துல வந்து நீங்கள் கீழேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். நான் ஏற்கனவே இது பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ கீழேருந்து த்ரெட்டை வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டல் ஒரு அடியில் வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து விடணும். விட்டுட்டு நீங்கள் அதை ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வரும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த த்ரெட்டை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எடுத்தோமோ பஞ்ச் பண்ணி எடுத்தோமோ அதே இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கீழே வந்துடும்.
ஸோ அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கீழே இருக்கிறப்பல நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, எல்லாமே ஈவனாக இருக்கணும். பாருங்கள், மறுபடியும் சொல்லித்தரேன். இப்போ நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பெட்டல் ஒரு மிடியில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியலனா ஜூம் பண்ணி கூட பாருங்கள், இல்லை மறுபடி கூட நீங்கள் வந்து பாருங்கள். இப்போது ஃபஸ்ட் இந்த பெட்டல் ஒரு அடியில் வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து அந்த த்ரெட்டில் மாட்டார போல் நீங்கள் அடியில் வந்து விடணும். விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் எடுக்கும் போது உங்களுக்கு பாருங்கள் த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு டபுள் கலர் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா தெரியுது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் தெரியுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நீங்கள் இதே போல் நீடிலில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக தெரியும். நீங்கள் ரொம்ப இது வந்து டைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக போடுங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸாக போடாதீங்க. இப்போ நான் லைட்டாக நீடில் பண்ணி விட்ட மாதிரி இதே போல் பண்ணி விடுங்க. இது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து இந்த மெத்தடில் தான் போடணும். இங்கே பாருங்கள், இப்போ அடியில் விட்டுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு அழகாக எப்படி இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த இதே இடத்துல இப்போ மேலே நாம் எடுக்கும் போது சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் இதை வந்து எடுக்கணும். இந்த த்ரெட்டெல்லாம் வந்து ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வந்து போடணும். இப்போ நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்து இதை கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோவுக்கு எல்லோரும் லைக் கொடுங்க, கமெண்டும் பண்ணுங்கள். அது எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும். உங்களை போல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கற்றுக்குறவங்களுக்கு வந்து அது ஈஸியாக என்னுடைய வீடியோ போகும். ஸோ எல்லோரும் வந்து மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி போடணும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலர் வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம கோல்டன் போட்டதுனால இங்கே க்ரீன் போட்டேன். இங்கே க்ரீன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து கோல்டன் கலர். ஸோ 2 கலர் வந்து ஆட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கலர் இல்லாமல் வேறு கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பீடும் நீங்கள் ஆட் பண்ணியோ நீங்கள் பண்ணலாம். இதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம டபுள் கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து நீங்கள் இந்த கோல்டன்னா நீங்கள் க்ரீன் யூஸ் பண்ணுங்கள், க்ரீன்னா கோல்டன் பாதி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். மிடில் வந்து நீங்கள் ஸ்லீவோட மிடில் அண்ட் ப்ளவுஸோட பேக் மிடில் நீங்கள் போடும்போது எப்படி போடணுன்னா, பார்டராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை போல் போடணும். சிங்கிளாக போடணும். சிங்கிள்னால் இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் மட்டுமே, இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டுமே மிடில் நீங்கள் அங்கங்கே நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு அங்கே நீங்கள் இதை போல் டிசைன் போடும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து எல்லா டிப்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன், சூப்பர் ஐடியாவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டு பாருங்கள், இதுக்கு வந்து மிடில் வந்து த்ரெட் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். மிடில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுங்க. இதுலேயே வந்து நீங்கள் சமிக்கி ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கீழே எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணலாம். இப்போ க்ரீன் நான் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா சேம் கலர் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லுக்கு வந்து தெரியாது. பாருங்கள், த்ரெட்டு வந்து அழகாக நீங்கள் வந்து பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து போடுங்க. இங்கே போடும் போது நீங்கள் வந்து இங்கே க்ரீன் வந்து போடுங்க. இந்த இடத்துல வந்து இந்த கோல்டன் கலர் மாற்றி போடும்போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை ஸ்டாண்டு நான் எடுத்திருக்கேன்னா சில்க் த்ரெட்டாக எடுத்திருக்கேன், 3 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து
நீடில் ஆட் பண்ணும்போது 6 ஸ்ட்ராண்டாக வரும். லாஸ்ட்டில் நீங்கள் நாட் போட்டுட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. 2 கலரும் வந்து நான் 6 ஸ்ட்ராண்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.